மீன ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இருக்குன்னா எல்லாரையும் வாழ வைக்கும், வாழ்க்கையவே அர்ப்பணிக்கும். அப்படி அர்ப்பணிச்சுட்டு நமக்கு ஒன்றுமே நடக்கலையே, நமக்கு எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் கண் கலங்கும், மனசுக்குள்ளேயே கண் கலங்கும். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ராசி தான் மீனம். என்கிட்ட ஒரு நண்பர் கேட்குறாங்க, நீங்கள் எல்லா ராசியை பற்றியும் நல்ல விதமாகவே சொல்கிறீங்களே, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களையும் எடுத்து சொல்லுங்க. அப்படி சொன்னால் தானே அவங்கள பற்றி மற்றவங்களுக்கும் தெரியும், அவங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். ரொம்ப நியாயமான கேள்விதான். அதாவது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா செஞ்ச தப்பை உணர்ந்து தான் ஆன்மீகத்துக்குள்ளேயே வருது. அப்படி இல்லைன்னா ஆன்மீகம் பக்கம் கூட நெருங்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு ரூபத்தில் தவறு நடந்து போச்சு, அந்த தப்பை திருத்திக்கணும் இல்லையா? தொலைச்ச பாக்கியத்தை தேடி கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தவற விட்டாச்சு, மறுபடியும் நமக்கான வண்டி வருமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஆன்மீகத்துக்குள்ளே வரக்கூடிய அன்பர்களுக்கு எப்படி கெட்ட விஷயத்த சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் ஏராளமானது கொட்டி கிடக்குது. பொதுவாக மீனத்தை எடுத்துக்கிட்டாலே 1000 நல்ல குணங்கள் இருக்குது. இன்னைக்கு சொல்ல ஆரம்பித்தா இந்த ஒரு காணொலியில் சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் கெட்டது அப்படின்னா 1-2 விஷயத்த கைவிட்டு எண்ணி சொல்லிடலாம். அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு? அதாவது எப்பேற்பட்ட கசப்பான விஷயமாகவே இருந்தாலும் அதை மறந்துட்டு புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல தான் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமே இருக்குது. ஆன்மீகத்துக்குள்ள எப்போ யாருக்கு ஒரு இறை நம்பிக்கையும் தெய்வத்து மேலேயே ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை வருதோ அந்த நிமிஷமே அவங்களுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆமாம், அது எப்பேற்பட்ட அளவுக்கு மிக கொடிய கர்மாவாக இருந்தாலுமே எப்போ நீங்கள் தெய்வத்தை நாடி வரீங்களோ அந்த தெய்வம் இறங்கி உங்களை காக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்துரும். அந்த தெய்வத்தோட கரங்களால் உங்களை ரட்சிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது மீன ராசிக்கு அந்த பிரம்மதேவன் எழுதிய கிறுக்கல்கள் என்ன தெரியுமா? எப்பயுமே எந்த நேரமாக இருந்தாலும் உறவுகள் அப்படின்னாலே உசிரையே கொடுப்பீங்க. ஆமாம், அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் யோசிக்கவே மாட்டீங்க. நடுராத்திரி 2 மணியாக இருந்தாலும் கிளம்பி வண்டி எடுத்துக்கிட்டு போய் அவங்களுக்கான கஷ்டத்தை தீர்த்து வச்சுட்டு தான் நீங்கள் மறு வேலையவே பார்ப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுதல்களும் யாரால் தெரியுமா நடக்குது? நீங்கள் ரொம்ப பாசம் வச்சிருக்கிற நெருங்கிய உறவுகள் தான். எந்த உறவுக்காக எதை பற்றியும் யோசிக்காமல் நடுராத்திரி நடுச்சாமத்தில் கிளம்பி போய் உதவி பண்ணுறீங்களோ அந்த உறவாலேயே தான் உங்களுக்கு அனைத்து கெடுதல்களும் அதாவது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்குமே தெரியும், ஆனாலும் தடுக்க முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய தீமைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. காலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு நல்ல உள்ளம் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்தோ அவங்களுக்கு தான் எங்கே இருக்கிற கெட்டதும் தேடி வருமா. அது உங்களுக்கு 100% பொருந்தும். இது உங்களுக்கு பிரம்மன் எழுதிய எழுத்து. எழுதட்டுமே, என்ன வேணாலும் எழுதட்டும். எப்பேற்பட்ட விதியாக இருந்தாலும் அதை மதியால் வெல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனோட அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இனிமே மீனத்துக்கு இல்லை. அவ்வளோதான். அந்த ஆறுபடை முருகனின் வேலோட துணை இருக்கும்போது எந்த விதமான வினையும் உங்களை நெருங்காது. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. அவ்வளோதாங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். தாரக மந்திரமே இதுதான். குருவோட அருள் தன்னால் வந்துட போது மிகப்பெரிய யோகம் இனிமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதில் 1000 தடைகள் வந்திருக்கும் இத்தனை நாள். ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் வராது. இருக்கிறதுலையே மங்களகரமான யோக கிரகம் அப்படின்னா அது குரு தான். அப்பேற்பட்ட குருவின் அனுகிரகம் உங்களுக்கு
பரிபூரணமாக இருக்குது. குரு அருள் இல்லையேல் திரு அருளே இல்லை. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உங்களை தேடி வரப்போகுது. மீனத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவ புருஷர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் இருக்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு பிறவிலேயே இருக்குது. ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எது சொன்னாலும் அடுத்தவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டா மற்றவர்களை விட நீங்கள் அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உருவாயிடுதில்ல. அதனால் யாருமே உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. 99% புறக்கணிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. புறக்கணிக்கிறதோடு இல்லாமல் உங்கள் மேலே 1008 பழியை தூக்கி போடுவாங்க. அப்போ உங்களுக்கு எங்கே இருக்கக்கூடிய கெட்ட பேரும் உங்களை தேடி வந்துடும். உங்களுக்கு கெட்ட பேர் வந்துட்டால் அந்த இடத்துல நீங்கள் நினச்சதை சாதிக்கவே முடியாது. அதனால தான் ஆரம்பத்திலேயே நாம் என்ன சொன்னோன்னா, மிகப்பெரிய கெடுதல்களும் கெட்ட விஷயங்களும் உங்களுக்கு மற்றவர்களால் தான் நடக்கும். அந்த மற்றவர்கள் ரொம்ப ரொம்ப நெருங்கியவர்களாக இருப்பாங்க. அப்போ மீனத்தை பார்த்து இவங்க எல்லாருமே இன்னொரு ரூபத்தில் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே நாம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அதை இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்களோ, நம்மளை 4 பேர்கிட்ட மாட்டி விட்டுடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே தான் உங்ககிட்ட பழகிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அது எப்பேற்பட்ட விஷயமாகவே இருந்தாலும் சரி. இன்றைக்கி நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அது திரும்பி வரலனா கூட கவலையே பட மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு தாராளமான கர்ணனின் குணம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களை தான் இந்த உலகம் இன்னைக்கு வரைக்குமே ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு 10,000 இவர்கிட்ட நமக்கு கிடச்சிருச்சு, நாம் ஒரு 4 மாதம் கழித்து மறுபடியும் போய் கேட்போம். அப்படி வந்து கேட்கும் போது கூட அன்னைக்கும் நீங்கள் உதவி செய்வீங்க. அப்படி உதவி செஞ்சு 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 ஓடா தேஞ்சி நிற்கிறது இன்னைக்கு மீனம்தான். ஏகப்பட்ட செல்வத்தை இழந்த ராசி அப்படின்னே சொல்லலாம். வாழ்ந்து கெட்ட ராசி அப்படின்னா அது உங்களுக்கு 100% பொருந்தும். நீங்கள் இழந்த அத்தனை செல்வங்களும் உங்களுக்கு நிச்சயமாக திரும்பி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கான வண்டி வந்து நிற்கும். அப்படி வரும்போது அதில் ஏறி நீங்கள் ஜாலியாக போங்க, சந்தோஷமாக போங்க. ஏன்னா வெற்றி உங்களுக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனக்கவலையே கடன் தான். அப்பேற்பட்ட கடனை கண்டிப்பாக நீங்கள் தீர்க்கக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு வந்துடுச்சு. அந்த குருவால் நீங்கள் சேஷ்டமாக இருக்க போகிறீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நெடுநாளாக மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதை உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்கள் வாயை திறந்து சொல்லாமல் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் எப்போ வாயை திறந்து 4 பேர்கிட்ட சொல்கிறீங்களோ அந்த 4 பேர் கேட்குற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் அப்படி போனதுக்கப்புறம் இன்னமும் உங்களை தூற்றி தான் பேசுவாங்க. யாரும் உங்களுக்கு ஆறுதலாகவே இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் யாருக்கிட்டேயும் பெரும்பாலும் சொல்லாமையே இருக்கீங்க. அந்த மனபாரம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும். கடைசியாக ஏன் இந்த ரகத்துக்கிட்ட வந்தேன் அப்படின்னா, ஏன்னா வெள்ளந்தியான மனசு யார் தெரியுமா? பூரட்டாதியில் 4ஆம் பாதம் கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி இதற்கு அப்படியே எதிர்மறையாக இருக்கும். அது வேற. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, பால் எது விஷம் எது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வரைக்குமே எல்லாரையும் நம்பக்கூடியவர்கள். இதற்கு பிறகு உங்கள் முன்னாடி யாராவது ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டு வந்து நின்னா கூட உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. அப்பேற்பட்ட ஒரு ஞானம் உங்களுக்குள்ளேயே உதயமாகிடும். அப்போ மிகப்பெரிய ஒரு அருளை, ஞானத்தை, அறிவை உங்களுக்கு அந்த முருகப்பெருமானோ குரு பகவானோ சேர்ந்து வழங்க போகிறாங்க. வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம். இனிமே நீங்கள் நினச்சது அத்தனையுமே சாதகமாக நடக்க போகுது. கவலையப்படாதீங்க. மீனம் மேல் நோக்கி செல்லக்கூடிய காலம் கனிஞ்சு வந்துடுச்சு. இனிமே நீங்கள் நினச்சது அத்தனை விஷயமுமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு சாதகமாக மாறும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே மாறும். ஒரு இடத்துல மீனம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான துஷ்ட சக்திகளுமே நுழைய முடியாது. மீனம் இருக்கிற வீடெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்ச வீடு. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான தெய்வீக தன்மையை கொண்ட ராசி அது. அதுலேயும் மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த மகாலட்சுமியின் கடாட்சத்தை
முழுசாக கொண்டவங்கன்னே சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு லாபம், தனம், யோகமான வாழ்க்கை மீனத்தால் மற்றவங்களுக்கு கிடைக்கும். என்றைக்குமே மீனத்துக்கு எந்த விதமான நல்லதுமே நினச்ச உடனே நடக்காது. ஆனால் மீனத்துக்கு கூட யாரெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை பயணம் செய்கிறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. கொண்டு போய் எங்கேயோ உச்சாணியில் உட்கார வைக்கிறது தான் மீனத்தோட வேலையே. அடுத்தவங்களை வாழ வச்சு பார்க்கறதுல தான் அதுக்கு ஒரு சந்தோஷமே. அப்பேற்பட்ட மகத்துவமான பண்புகளையும் குணங்களையும் கொண்ட என்னுடைய அன்பான மீன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து பழனி மலைக்கு போய் அந்த முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. பழமுதிர் சோலைக்கு போய் அந்த முருகப்பெருமானை சாஷ்டாங்கமாக தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது பாருங்கள். நீங்கள் நினச்சது அத்தனையுமே நல்லதாக நடக்கும். அதாவது தடையாக இருந்த காரியங்கள் அத்தனையுமே கைகூடி வரக்கூடிய காலம்தான் இது. சந்தோஷமாக இருங்க, நல்லதே நடக்கும், ஜெயம் உண்டாகட்டும். ஜெயிக்க பிறந்த ராசி மீன ராசி, இதில் சந்தேகமே கிடையாது. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மீன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருவோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு, நல்லதே நடக்கும். ஓம் குருதேவாய வித்மகே பரபிரம்மாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத். நன்றி.